பரதரிஷி நாட்டிய பள்ளி ஆசிரியர் திருமதி சுமங்கலா மகேஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். செல்வி அக்ஷரா, முதலில் இந்த நாட்டிய நிகழ்ச்சியை கோவை பரதாரியம் பள்ளி ஆகிய எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை வழங்கிய இணை ஆணையர் ஆய்வாளர் அவர்களுக்கு எங்களது பரதரிஷியின் பள்ளியின் சார்பாக மிகுந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வந்ததில் எல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. மிக அற்புதமாக தேவைகளை அருமையாக பூர்த்தி செய்தார்கள். இந்த நாட்டிய நிகழ்ச்சியில் நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க முதலாக மேடையில் ஏறாங்க. இதை போல் ஒரு சீனியர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 10-12 வருஷம் கற்றுட்ருக்கிற ஒரு 4 குழந்தைங்க தான் சீனியர்ஸ். மற்றவங்க எல்லாமே இன்றைக்கி ஃபஸ்ட்டாக டான்ஸில் நாட்டியத்தில் ஏறுறாங்க. இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வந்தவங்கள 2-3 பேர் இருக்காங்க. எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது. மத்தியானம் 3 மணிக்கு எக்ஸாமை முடிச்சுட்டு காரில் ரொம்ப வேகமாக வந்து 6 மணிக்கு ரெடியாகி ஒரு பொண்ணு இதில் ஆடினா, ஹாசினின்னு சொல்லிட்டு. ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் ஜாபில் இருக்காங்க பெங்களூரில். சண்டேஸ் மட்டும்தான் அவங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனாங்க. சங்கமித்ரா நிறையா ரொம்ப முக்கியமாக சொல்ல போனோன்னா டைம் பங்க்சுவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைம் பங்க்சுவாலிட்டியை ரொம்ப அருமையாக கடைப்பிடிச்சாங்க. இந்த அழகான குழந்தைங்களோட பெற்றோர்கள் எக்ஸ்போஷர் எல்லாம் வந்து அவங்க கொடுத்தனால தான் இந்த மேடை அலங்கரிச்சதுன்னு நான் கட்டாக சொல்கிறேன். இந்த குழந்தைங்களுக்காக 1000 மேடைகளை எல்லாம் 1000 வேலைகளை நிறுத்தி வச்சுட்டு ரொம்ப தூரத்துலேருந்து ரொம்ப அவசரமாகவும் சரியான நேரத்துக்கு ஒவ்வொரு கிளாஸும் நான் கேட்ட ஒவ்வொரு டைமும் எல்லா எக்ஸாம் நடந்துட்டு இருந்த நேரம் ஒவ்வொரு டைமும் கரெக்டாக எல்லா பேரண்ட்ஸும் டைமை தவறாமல் எனக்கு கூட்டிகிட்டு வந்தனால முடிஞ்ச வரையும் இந்த குழந்தைங்களை கோரியோகிராஃபி பண்ணி இங்கே ஏற வைக்க முடிஞ்சது. இந்த அருமையான இந்த பங்குனி உத்திர திருவிழாவில் எங்களுக்கு வாய்ப்பளித்த இந்த பழனி நிர்வாக குழு அனைவருக்கும் எங்களது பள்ளியின் சார்பாக நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குழந்தைகளை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு சிறிய பரிசு கரகோஷங்களுடன் அந்த சிறிய பரிசு இந்த குழந்தைங்க வாங்கும்போது அது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காகவே இந்த குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கணும். நாங்கள் முதலாவதாக செல்வி அக்ஷரா, செல்வி தன்யஸ்ரீ, தீக்ஷா, கவிமஞ்சுரி, ரக்ஷா, ரியா,
செல்வி ஐஸ்வர்யா, செல்வி ஹாசினி, செல்வி மதுமிதா, செல்வி சக்தி ஹன்சிகா, செல்வி சுஷ்மிதா. அடுத்ததாக செல்வி அமுதவர்த்தினி, செல்வி ஆராதனா, செல்வி நக்ஷத்ரா, செல்வி ஸ்னேகா, செல்வி ரக்ஷிதா, செல்வி ஸ்னேகா, சங்கமித்ரா. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் பங்குனி உத்திர திருவிழா சிறப்பு கலை நிகழ்ச்சியில் 9ஆம் நாள் சிறப்பானதொரு பரதநாட்டிய நிகழ்ச்சி வழங்கிய கோவை பரதரிசி நாட்டியாலய நாட்டியப்பள்ளி திருமதி சுமங்கலா மகேஸ்வரன் மற்றும் குழுவினர் அனைவருக்கும் திருக்கோயில் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமதி சுமங்கலா மகேஸ்வரன் அவருக்கு திருக்கோயில் சார்பில் பரிவட்ட மலர் மாலை பிரசாதம் வழங்கப்படுகிறது. பரதநாட்டிய நிகழ்ச்சியின் உபயதாரர் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பழனி ஸ்ரீ முருகன் சுவாமில் அரிமா ஆர் காளிங்கராய பிரபு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி சுமங்கலா மகேஸ்வரன் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பில் அரிமா ஆர் காளிங்கராய பிரபு துணைவியார் அவர்கள், அகிலா அவர்கள் பரிவட்டம் மலர்மாலை பிரசாதம் வழங்குகிறார். பரதநாட்டிய நிகழ்ச்சியின் உபயதாரர் பழனி ஸ்ரீ முருகன் சுவாமில் அரிமா ஆர் காளிங்கராய பிரபு அவர்களுக்கு திருக்கோயில் சார்பில் பரிவட்டம் மலர்மாலை பிரசாதம் வழங்கப்படுகிறது. பரதநாட்டிய நிகழ்ச்சி தொடர்ந்து
இப்பொழுது பக்தி இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மதுரை ராகமஞ்சரி இசைக்குழு